Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எசேக்கியேல் 47 அதிகாரம் 4 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நீங்கள் கணுக்கால் அனுபவத்தோடு நின்றுவிடக்கூடாது. அடுத்த அனுபவமாகிய முழங்கால் அனுபவத்திற்குள் கடந்து வர வேண்டும். முழங்கால் அனுபவம் என்றால் என்ன? அதுதான் ஆழமான ஜெப ஜீவியத்தின் அனுபவம். கணுக்கால் அனுபவத்திலே இரட்சிப்பின் சந்தோஷத்திலும் ஆவியானவரின் நிறைவிலும் துள்ளி குதித்து கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் மிகுந்த அன்போடு முழங்கால் அனுபவத்திற்குள் கொண்டு வருகிறார். வெறுமையாய் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது. மன்றாடி ஜெபிக்க வேண்டிய அனுபவத்திற்குள் நீங்கள் கடந்து வர வேண்டும். கர்த்தர் முழங்காலிலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களை நோக்கி பார்க்கிறார். என் பிள்ளைகள் என்னோடு கூட முழங்காற்படியிட மாட்டார்களா என்று ஆவலுடன் எதிர்பார்க்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழங்கால் வீரர். கெத்செமனே தோட்டத்தை நோக்கி ஜெப பாரத்தோடு நடந்து சென்ற அவர் எவ்வளவு ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார். அவர் மிகவும் வியாகுலத்தோடும் அதிக ஊக்கத்தோடும் ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் கீழே விழுந்தது என்று லூக்கா 22:44 நாம் வாசிக்கிறோம். அந்த அருமையான ஆண்டவர் தான் நம்மை நோக்கி 1 மணி நேரமாவது நீங்கள் என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்றும் 1 மணி நேரமாவது முழங்காலில் நிற்க கூடாதா என்றும் ஏக்கத்தோடு கேட்கிறார். கணுக்கால் அனுபவத்தில் நின்று கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, முழங்கால் அனுபவத்திற்குள் கடந்து வாருங்கள். கர்த்தரை ஆடிப்பாடி துதிக்கிற பிரியமானவர்களே, முழங்காலில் நின்று மன்றாடுகிற மன்றாட்டின் ஊழியத்திற்கு நேராய் கடந்து வாருங்கள். நீங்கள் கணுக்காலிலே நின்று 1 மணி நேரம் பிரசங்கிக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக முழங்காலிலே நின்று 3 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லோரும் முழங்கால் வீரர்களாய் இருந்தார்கள். பாபிலோன் தேசத்திலே ஜெபிக்க தடை செய்து சட்டத்திட்டங்கள் நடைமுறைக்கு வந்த போதிலும் தானியேல் தினமும் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராய் தன் பலகணிகளை திறந்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினார். அவரை குற்றம் சாட்டினவர்கள் பார்ப்பது பற்றியோ சிங்கக்கெபியில் போடப்படுவது பற்றியோ கவலைப்படாமல் தானியேல் முழங்காலில் நின்று ஜெபித்து கொண்டிருந்தார். ஆகவேதான் ஆண்டவர் அவருக்காக யுத்தம் செய்து சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதுபோலவே ஸ்தேவானும் ஒரு முழங்கால் வீரனாய் இருந்தார். அவருடைய பகைவர்கள் அவர் மேல் கல்லெறியும்படி கற்களை எடுத்தபோது ஸ்தேவான் உடனே முழங்கால் படியிட்டார். வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து மகிமையான பரலோக தரிசனத்தை கண்டார். பிரியமானவர்களே, கிருபையின் வாசல்களை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கும் அபிஷேகத்தை பொழிந்தருளுகிறார். இடுப்பளவு என்பது அறையை கட்டுவதை குறிக்கிறது. பணிவிடை செய்வதை குறிக்கிறது. தாழ்மையோடு ஊக்கமாய் ஊழியம் செய்வதை குறிக்கிறது. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். பணிவிடை செய்வதற்கு எப்போதும் உங்களுடைய அறைகள் கட்டப்பட்டதாக இருக்கட்டும்.
கிராமத்திலுள்ள மீன் வியாபாரிகளை பார்த்திருக்கிறேன். அவர்கள் மீன்களை 2 கூடைகளிலே போட்டுக்கொண்டு 2 கூடைகளுக்கும் குறுக்கே ஒரு கொம்பை இணைத்து அந்த கொம்பை தங்கள் தோளின் மேல் தூக்கி வைத்து வேகமாய் நடப்பார்கள். 15 மைல் 20 மைல் சுமந்து கொண்டு தூரத்தில் உள்ள ஊர்களில் விற்பனை செய்வார்கள். அவர்கள் புறப்படுகிறதற்கு முன்பாக என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு டவலை எடுத்து தங்கள் இடுப்பிலே இறுக கட்டி கொள்வார்கள். மூச்சை பிடித்து தங்கள் தோளின் மேல் அந்த பலுவை தூக்கி வைத்து கொண்டு மிக வேகமாய் நடப்பார்கள். ஏன் அப்படி தங்கள் இடுப்பை கட்டிக்கொண்டு நடக்கிறார்கள்? அது மன உறுதியையும் திடமான தீர்மானத்தையும் குறிக்கிறது. இங்கே ஏற்றுகிற அந்த பலுவை குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு சேர்க்கிற வரையிலும் என் நடையை ஓட்டத்தை தளர்த்தவே மாட்டேன் என்கிற உறுதிப்பாட்டை குறிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக தன் அறையை கட்டிக்கொண்டு செல்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். கர்த்தர் ஊழியம் செய்யும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த ஊழியத்திலே நீங்களும் அவரோடு இணைந்து ஆத்துமாக்களை நரகத்தின் பிடியிலிருந்தும் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் விடுவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆகவே கணுக்கால் முழங்கால் அனுபவத்திலிருந்து இடுப்பளவு ஆழத்திற்குள் தீர்மானத்தோடும் பிரதிஷ்டையோடும் இறங்கி வாருங்கள். முழு பலத்தோடு ஊழியம் செய்ய இன்று உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். இடுப்பளவு தண்ணீர் ஆழத்திற்குள் இறங்கி வர வேண்டும் என்றால் தீர்மானத்தோடு உங்களுடைய அறையை கட்ட வேண்டும். உங்களுடைய மனதின் அறை கட்டப்படும் போது சத்தியம் என்னும் கச்சையினால் உங்களுடைய அறை கட்டப்பட்டிருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து உருக்கமான ஒரு சம்பவத்தை யோவான் 13:5 நாம் வாசிக்கலாம். அவர் தன்னுடைய இடுப்பிலே ஒரு துண்டை கட்டிக்கொண்டு சீஷர்களுடைய பாதங்களையெல்லாம் கழுவ ஆரம்பித்தார். மகிமையின் ராஜா எவ்வளவாய் தன்னை தாழ்த்தி பணிபடைக்காரனைப் போல் காட்சியளித்தார் என்பதை தியானித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த தியாகம் உங்களுடைய இருதயத்தை நெருக்கி ஏவட்டும். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, இன்றைய வாக்குறுதிக்கு நன்றி. ஆண்டவரே, கணுக்கால் அனுபவத்தோடு நான் நின்றுவிடாமல் அடுத்த அனுபவமாகிய முழங்கால் அனுபவமான ஆழமான ஜெபஜீவியத்தின் அனுபவத்திற்குள் கடந்து வர எனக்கு உதவி செய்யும். தானியேல் மற்றும் ஸ்தேவானை போல முழங்கால் வீரனாக வீராங்கனையாக என்னை மாற்றும். இடுப்பளவு அனுபவத்தையும் என் வாழ்க்கையில் தாரும். உமக்கு ஊழியம் செய்வதற்கு எப்போதும் என் அறைகள் கட்டப்பட்டதாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை நோக்கி ஜெபிக்கும் அபிஷேகத்தை பொழிந்தருளும். உமக்கு தாழ்மையோடு ஊழியம் செய்யும் மனதுடையவளாக என்னை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.